என்ட்டு கார்டு மச்சான், அவ்வளோதான் நீ. என்ட்டு கார்டு எனக்கு புரியவே இல்லையே. என்ட்டு கார்டுனா என்ன? இந்த வார்த்தையை யாரும் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நீ, முடிஞ்சிருச்சுடா, அவ்வளோதான் அப்படின்னு ஃபோர்ஸாக உள்ளவங்க யாருக்கிட்டையும் சொல்லாதுங்க. அது 2 விதமான மன அழுத்தத்தை உருவாக்கும். ஒன்று, நின்று ஜெயிக்கிற வரைக்கும் அவனுடைய மூளையை அதை குழப்பிக்கிட்டே இருக்கும். நின்று ஜெயிக்காதவன்கிட்ட நீ வாழ்கிறதே வேஸ்ட்டுடா அப்படின்னு மூளை சொல்லிக்கிட்டே இருக்கான். மூளை சொல்கிறத மனசு கேட்கும், மனசு சொல்கிறது மூளை கேட்கும். அவன் டிசைட் பண்ணிவிடுவான் வேறு மாதிரி. ஸோ இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது. யாரையும் பார்த்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் உறவுகள் எடுத்து சரி, அவ்வளோதான் என்ட்ரு கார்டு. நீ யார் என்ட்ரு கார்டு சொல்கிறதுக்கு? நான் கேட்குறேன், நீ யார்? ஒருத்தவங்களுடைய என்ட்ரு கார்டு முடிவு பண்ணுறது கடவுள் மட்டும்தான். கடவுளுக்கு தெரியும் ஒருத்தவனுடைய வாழ்நாளில் அவனுடைய என்ட்டு எது என்னன்னு. ஓகேவா? எப்பொழுதும் யாரையும் பார்த்து தவறான எடையை நீங்கள் உங்கள் மூளைக்கு யோசித்து உங்கள் வாயால் பேசி அடுத்தவரை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை. ஒருத்தவங்க நல்லா மோட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட நம்ம போய் அட்வைஸ் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டிமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டிய மனநிலையை கொண்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணால் கூட கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் கப்பு எப்படி முக்கியம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா லைஃபே நம்ம ஷார்ட் டைமில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தாத்தாக்கள், பாட்டன், முப்பாட்டன் எல்லாமே 90-80 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. ஏன் 100 கூட கடந்து வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளவங்கெல்லாம் மினிமம் 35 ஏஜியை கடக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அவங்ககிட்ட போய் நீ என்ட்டு கடடா, உனக்கு அவ்வளோதான்டா, இவ்வளோதான்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா வலிகள் வாழ்வதற்கு பல இருக்குது. ஆனால் மனுஷன் நம்ம செய்வான் தெரியுமா? அவனுடைய வலி, அந்த பெயின் அதிகமாக எடுத்துப்பான். ஏன்னா நானும் மனுஷி தானே, அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். யாரையும் குறைவாக எடை போடாதீங்க, தாழ்வாக பேசாதீங்க, என்ட்டு கார்டு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க லைஃப்பை அவங்க வாழட்டும், உங்கள் லைஃப்பை கொஞ்சம் நீங்கள் வாழுங்க. இது புரிந்தால் நீங்களும் புத்திசாலி தான். யார் பேச்சும் கேட்காதீர்கள். நல்லவர்கள் சொன்னால் நல்லதா என்று யோசியுங்கள். யோசித்த பின்னே நீங்கள் செயல்படுங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் மனிதர்கள் தான். வணக்கம்.